நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்குவிட்டு செய்ய போகிறோம். சில இடத்துல இதுக்கு கனவானும் பேர். அதுக்கு முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரகம் போட்டுக்கிறோம். அடுத்து நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா 2, 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதை கிண்டி நம்மளோட பூஜா ஹெத்தை கலருக்கு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி இதையும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். அடுத்தது இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு நம்ம வதங்க வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது இதுக்குள்ள நம்ம வந்து கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா கிண்டிட்டு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மசாலா கலவைகளை இதில் சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கொத்தமல்லி தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கணவாய் சேர்த்துக்கலாம். இது கனவாவோட உடம்பு. இதில் நம்ம கொஞ்சம் மசாலா போட்டு வச்சிட்டோம். ஸோ இது வந்து நம்ம மசாலா போடணுன்னு எந்த ரெக்குயர்மெண்ட்லாம் கிடையாது. நமக்கு வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதனால் நம்ம அது மாதிரி கொஞ்சம் மசாலா போட்டுக்கிட்டோம். இப்போ அந்த இதை எடுத்து நம்மளோட இதில் சட்டியில் போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் கனவாவோட தலை. இது பார்க்க நம்ம ஆக்டோபஸ் மாதிரி தாங்க இருக்குது. உண்மையாக சொன்னால் இது ஆக்டோபஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆக்டோபஸ் கனவாயை தூக்கி நம்ம இதில் போட்டுக்கலாம். மசாலா போடணுன்னு எந்த தேவையில்லை. அதனால் நாங்கள் இதில் மசாலா போட மறந்துட்டோம். அதனால் நாங்கள் மசாலா இல்லாமல் அப்படியே இதில் போட்டோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் இதுலேயும் மசாலா போட்டு போடலாம், இல்லை மசாலாவே இல்லாமல் மொத்தமாகவே போட்டுடலாம். உங்கள் விருப்பம் தான் அதெல்லாங்க. இப்போ இதை போட்டாச்சு. இதுக்கு வந்து நம்ம எந்த தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா இதுலேயே ஏற்கனவே தண்ணி இதிலே இருக்கிறதுனால அந்த தண்ணியை வடிஞ்சு வந்துடும். அதனால் இப்போ இதை மட்டும் நல்லா போட்டு தண்ணி ஊற்றாமல் கிண்டி வச்சுருவோம். இப்போ கிண்டி வச்சுட்டோம் பார்த்திங்கன்னா நம்ம இதே இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டோம்னா நமக்கு அதில் இருக்க தண்ணியெலாம் வந்துடும். இப்போ இதுக்கு கூட சாப்பிட நம்ம ரசம். இது பார்த்திங்கன்னா நம்ம கனவா கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்றலை, தண்ணி எலும்பிட்டு வந்துருச்சு. சரி, நமக்கு அப்படியே இப்படி தண்ணி மாதிரி இருந்தாலும் கிரேவிக்கு செட் ஆகாதுல்ல. அதனால் நம்ம ஊர் வழக்கப்படி கொஞ்சம் தேங்காவை அரைச்சி நல்லா ஊற்றுவோன்னு சொல்லி ஊற்றிட்டு அதை அப்படியே கழுவி நல்லா ஊற்றி விட்ருவோம் உள்ளே. ஏன்னா தேங்காய் வைக்கிற விலைக்கு எவன் விட்டு வைக்கிறது தேங்காவை. இப்போ நம்ம தேங்காயெலாம் ஊற்றினோம்னா நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் நல்ல ஒரு டெக்ஸ்சரும் கிடைக்கும். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை போட்டு இதையும் நல்லா விட்டு நல்லா ஒரு கிண்டி எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி எடுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு எடுத்தோம்னா நம்மளோட கணவாய் கிரேவி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. சாப்பிட எப்படி இருக்குன்னு தெரில, சாப்பிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதை. ஓகே மக்களே, இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாதம் வச்சுருக்கோம், ரசம் இருக்குது, சாப்பிடுவோம். நன்றி.